வழியடிமை செய்தேனோ இலக்குவணனை போலே. சாமி, ராமன் காட்டுக்குச் செல்கையில் அவனுடனே செல்கிறான் லக்ஷ்மணன். அவனைப் போல ஒரு குறிப்பறிந்து ராமனுக்கு பணியாற்றிட யாரும் இல்லையாம். ஒரு கூட்டம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒற்றையாய் லக்ஷ்மணன் செய்கிறான். பஞ்சவட்டியில் அவர்கள் தங்க பர்ணசாலை அமைக்கிறான். பின் ராமனை கூப்பிட்டு அதை காட்டுகிறான். அதில் யாகம் நடத்த ஒரு இடம், கடவுள் அறை, சமையல் செய்ய ஒரு அறை என ஒவ்வொன்றாய் காட்டுகிறான். ஒரு அறையை காட்டி அது என ராமன் கேட்டானாம். அண்ணா, அந்த அறை தாங்களும் சீதா பிராட்டியும் தங்குவதற்கு என்கிறான் லக்ஷ்மணன். ராமனின் சிந்தை அறிந்து செயல்படும் லக்ஷ்மணனை தழுவிக்கொண்ட ராமன், ஒரு தண்ணீர் பந்தலை போல அல்லவா நம் தந்தை உன்னை எனக்கு தந்துவிட்டு சென்றுள்ளார் என அகமகிழ்ந்தானாம். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற பின் ராமரை பார்த்து ஆசி கூற அகஸ்திய மாமுனிவர் அயோத்திக்கு வருகை புரிந்திருந்தார். அகஸ்தியர் சபையில் அமர்ந்ததும் ராவணவதம் பற்றி அனைவரும் விவாதிக்கலாயினர். அப்பொழுது அகஸ்தியர் சபையினரை பார்த்து, ராவண கும்பகர்ண வதத்தை விட லக்ஷ்மணன் ராவணன் மகன் மேகநாதனை வதைத்ததே மாபெரும் வீர செயல் என்றார். அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியமாக அகஸ்தியரை பார்க்க, ராமர் எதுவுமே அறியாதவர் போல், சுவாமி, எதை வைத்து அப்படி கூறினீர்கள்? மேகநாதன் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்று கேட்க, அகஸ்தியர், ராமா, எல்லாம் அறிந்தவன் நீ, ஆனால் ஏதும் அறியாதவன் போல் லக்ஷ்மணனின் பெருமையை என் வாயாலேயே கூற வேண்டும் என்றுதானே இப்படி அறியாதவன் போல் கேட்கிறாய். சரி, நானே கூறுகிறேன். சபையோர்களே, ஒரு முறை ராவணன் மகன் மேகநாதன் தேவலோக அரசன் இந்திரனுடன் போர் புரிந்து அவனை வென்று சிறையில் அடைத்து வைத்தான். நான்முக கடவுளான பிரம்மா இந்திரனை விடுவிக்க மேகநாதனிடம் கோரிக்கை வைத்தான். மேகநாதனோ, இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் தாங்கள் எனக்கு 3 அரிய வரங்கள் தர வேண்டும் என நிபந்தனை வைத்தான். அவை: 1. 14 ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும், 2. அதே 14 ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காது இருப்பவனும், 3. அதே 14 ஆண்டுகள் எந்த ஒரு பெண் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்காது இருப்பவன் எவனோ அவனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவிடம் 3 அரிய வரங்களை பெற்று இந்திரனை விடுவித்தான். இதனால்தான் மேகநாதனை எல்லோரும் இந்திரஜித் என்று அழைத்தனர். இப்படிப்பட்ட மேகநாதனை வதம் செய்த பெருமை லக்ஷ்மணனையே சேரும் என்று கூறி முடித்தார். அதற்கு ராமர், லக்ஷ்மணன் என்னுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்த போது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் என்று கூறி முடித்தார். ராமா, நான் சொல்லியா உனக்கு தெரிய வேண்டும்? சற்று பொறு, உன் கேள்விக்கான விடையை லக்ஷ்மணனிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று கூறி லக்ஷ்மணனை அழைத்து வர ஏற்பாடு செய்தார். சபைக்கு வந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமரையும் குரு அகஸ்தியரையும் சபையோரையும் வணங்கிய பின் ராமர் தன் சந்தேகத்தை கேட்டார். லக்ஷ்மணா, என்னோடு வனவாசம் இருந்த போது எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமையும் உணவு உண்ணாமையும் உறக்கம் கொள்ளாமையும் இருந்தாய் என அகஸ்தியர் கூறுகிறாரே, அது எப்படி முடிந்தது என்று சபையோர் முன் விளக்க முடியுமா என்று கேட்டார். அண்ணா, உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ரிஷிமுக பர்வதத்தில் மாதா சீதையை தேடி அலைந்த போது மாதாவால் வீசப்பட்ட அணிகலன்களை சுக்ரீவன் நமக்கு காட்டும் பொழுது அன்னையின் பாத அணிகலன்களை தவிர வேறு எதுவும் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. காரணம், அன்னையின் பாதத்தை மட்டுமே பார்த்து நான் தினமும் வணங்குவேன். அதனால் பாத அணிகலன்களை மட்டுமே என்னால் அடையாளம் காண முடிந்தது. அடுத்து வனவாசத்தின் போது நீங்களும் மாதாவும் இரவில் உறங்கும் பொழுது நான் காவல் புரியும் நேரம், நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள வரும் நேரம். நான் நித்ரா தேவியிடம் ஒரு வரம் கேட்டேன். அம்மா, என் அண்ணன் ராமரையும் என் அண்ணியான மாதா சீதா தேவியையும் பாதுகாக்கவே நான் அண்ணனோடு வனவாசம் வந்துள்ளேன். அதனால் எங்கள் வனவாசம் முடியும் வரை என்னை நீ ஆட்கொள்ளவே கூடாது. இந்த வனவாசம் முடியும் வரை எனக்கு உறக்கமே வரக்கூடாது என வேண்டிக் கொண்டேன். நித்ரா தேவியும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து என்னை 14 ஆண்டுகள் ஆட்கொள்ள மாட்டேன் என வரமளித்தாள். அதனால் எனக்கு உறக்கம் என்பதே இல்லாமல் இருந்தது.
மூன்றாவது, நம் குருநாதராகிய விஸ்வாமித்திரர் நம் உடல் சோர்வு அடையாமல் இருக்கவும் பசியே எடுக்காமல் இருக்கவும் பலா அதிபலா என்னும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம் இருவருக்கும் அவரது யாகம் வெற்றி பெற காவல் புரிந்ததற்காக உபதேசித்தார் அல்லவா? அந்த பலா அதிபலா மந்திரத்தை தினமும் உச்சரித்தே எனக்கு பசி ஏற்படாமலும் சோர்வு அடையாமலும் பார்த்து கொண்டேன். சபையினர் எல்லோருமே லக்ஷ்மணனை ஆச்சரியமாக பார்த்தனர். அங்கு இருந்த ஆஞ்சநேயர் அயர்ந்தே போனார். லக்ஷ்மணனின் ராம பக்தியை நினைத்து ராமர் அரியணையை விட்டு இறங்கி வந்து லக்ஷ்மணனை கண்ணீருடன் ஆறத் தழுவிக் கொண்டார். ராமாவதாரம் முடிவுக்கு வரும் தருவாய் யமதர்மன் ராமனுடன் பேச வருகிறார். ராமனோ தன் தம்பி லக்ஷ்மணனிடம் யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது என்று கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அச்சமயம் பார்த்து மகா கோபக்காரரான துர்வாசர் வந்து ராமனை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். லக்ஷ்மணன் தடுத்தும் கேட்கவில்லை. நாட்டு மக்களை சபித்து விடுவேன் என்று கூறுகிறார் துர்வாசர். தனக்கு எந்த துன்பம் வரினும் பரவாயில்லை, ஆனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்? இதனால் லக்ஷ்மணன் உள்ளே சென்று துர்வாசர் வந்த செய்தியை சொல்கிறார். இந்த செய்கையால் லக்ஷ்மணன் மரமாக மாற வேண்டிய சாபம் ஏற்படுகிறது. இருந்தும் ராமன் லக்ஷ்மணன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் செய்த அந்த செயலை புரிந்து கொண்டு, நான் கலியுகத்தில் ஆழ்வாராக அவதரிக்க உள்ளேன், நீ இந்த கணையாழியோடு தென்திசை செல், எங்கு இந்த கணையாழி கீழே விழுகிறதோ அங்கு புளிய மரமாய் நில் என்று கூறுகிறார். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அருகே தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கும் ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதிகளில் ஒன்று. பெருமாள் எங்கு சென்றாலும் இணை பிரியாது தொடர்ந்து வரும் ஆதிசேஷனான லக்ஷ்மணன் இங்குதான் மரமாகி நின்றார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை மட்டுமல்ல, லக்ஷ்மணனின் கதையும் கூடத்தான். லக்ஷ்மணன் அவதாரம் செய்ததே ராமனுக்கு கைங்கரியம் செய்யத்தான். அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை போல நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்கிறாள் திருக்கோளூர் பெண். To watch more videos, please press the subscribe button and the bell icon. இன்னும் இது போன்ற பல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.